அவர் தன் பசியை ஆற்றவில்லை என்றால் மயக்கம் வந்து இறந்து போய்விடுவோம் என்ற அச்சத்தால் தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் உணவு, உடை, உறவிடம் என்றெல்லாம் தேடுகிறார்கள். ஏனெனில் இவை மூன்றுமே வாழ்வை நீடிக்க செய்யும் செயல்களாகும். எனவே இவற்றை தேடுவோர் அனைவருமே வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் ஆவார்கள். இவ்வாறு விருப்பம் கொண்டவர்கள் அனைவரும் இந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக நிலையான வாழ்வை தன் குடும்ப உறுப்பினராக்கும் செயலாக கடவுள் ஏற்பாடு செய்துள்ளார் என்று நம்புவார்கள். எனவே உணவு உட்கொள்வோர் அனைவரின் எதிர்பார்ப்பும் என்னவென்றால் தான் நீடூழி காலம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த நீடூழி காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் எதிர்பார்ப்பை அடைய வேண்டும் என்றால் மனிதன் எவ்வளவு உழைத்தால் அடைய முடியும் என்றால் அவன் எவ்வளவுதான் உழைத்தாலும் இந்த உலகத்தையே ஆதாயமாக கொடுத்தாலும் அதை அடைய முடியாது. இது எப்படிப்பட்டது என்றால், ஒரு விவசாயி விவசாயம் செய்யும் பொழுது 100 நாள் பயிரை பயிரிட்டால் அவன் 100 நாள் உழைத்தால் போதும், அவன் எதிர்பார்த்த பலன் கிடைத்துவிடும். ஆனால் அதே விவசாயி எனக்கு என் பயிரின் பலன் தங்க மணிகளாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து 1000 நாட்கள் அல்ல, அவன் வாழ்நாள் எல்லாம் வேலை செய்தாலும் அவன் எதிர்பார்ப்புக்கு அவை ஈடாகாது அல்லவா? அதாவது அந்த தங்க மணிகள் அவனுக்கு கிடைக்காது அல்லவா? அது போன்றதுதான் கடவுள் கொடுக்கும் நிலை வாழ்வு. எவ்வளவுதான் ஒரு மனிதன் அதை பெற வேண்டும் என்று பாடுபட்டு, அதாவது வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு கொண்டே இருந்தாலும் நிலை வாழ்வு என்பது அவனுக்கு தானாக கிடைக்காது. கடவுளாகத்தான் பார்த்து அதை கொடுக்க வேண்டும். இதன் தாற்பயம் என்னவென்றால், வாழ்நாள் எல்லாம் நீ பாடுபட தேவையில்லை, என்னுடைய சோதனைக்காக சிறிது காலம் நீ பாடுபட்டு அந்த சோதனையை வென்று காட்டினால் மட்டும் போதும். உன்னிடமிருந்து நான் வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இலவசமாக உம்முடைய எதிர்பார்ப்பான நிலைவாழ்வை என் குடும்ப உறுப்பினர் என்ற பெயரில் நான் கொடுப்பேன் என்று கூறுவதாக பொருள்படும். எனவே ஏன் இந்த உலகத்தில் அநீதியான முறையில் இன்னலும் இடுக்கணும் வருகின்றன என்றால், அதற்கான நீதி அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுவதில் இருக்கிறது. அதாவது செல்வமாயையும் உலக கவலை போக்கிய நிலையையும் அடைவதற்காக மனிதன் எவ்வளவோ பாடுகள் பட தயாராக இருக்கிறான். அவ்வாறு இருக்கும் பொழுது அவற்றை விட பல மடங்குக்கு மேல் உயர்வானது நிலை வாழ்வு. அதாவது எவ்வளவுதான் செல்வ செழிப்போடு இருந்தாலும் அவன் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கடவுளின் உறவை விலைக்கு வாங்க முடியாதல்லவா? அந்த நிலைவாழ்வு என்பது செல்வத்தை எல்லாம் விட மிக மிக உயரியதல்லவா? அவ்வளவு உயரிய மனிதனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற மனிதன் செல்வ மாயையை பெறுவதற்குரிய இன்னல் இடுக்கண்கள் எல்லாம் விட பல மடங்கு இன்னலும் இடுக்கணும் பெற தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் கடவுளோ இவ்வாறு பல மடங்கு இன்னல் இடுக்கண்களை வைக்காமல் செல்வ மாயையை பெறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய இன்னல் இடுக்கனை விட குறைவான அளவே இன்னல் இடுக்கண்களை வைத்து மனிதன் தன் குடும்பத்தில் சேர விருப்பம் காட்டுகிறானா என்று சோதிக்கிறார். எனவேதான் சிறிது காலம் துயருற்ற பின் பேருவகை கொள்வீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அதனால்தான் இந்த நீதி மனிதனுக்கு புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சாத்தான் மறுஜென்ம நம்பிக்கைகளை வளர்க்க அங்கும் இங்கும் ஒருவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது போல் சம்பவங்கள் நிறைவேறுவதற்கு அவர்களுக்கு துல்லியமான ஞாபக சக்திகள் கிடைத்துவிட்டது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறான் சாத்தான். இதை நம்பி பலரும் கடவுள் கொடுக்க இருக்கும் நிலைவாழ்வை வேண்டாம் என்று கூறிவிட்டு கர்மா நம்பிக்கை என்ற மறுஜென்ம நம்பிக்கையில் கூறப்பட்டிருக்கும் பிராப்தி என்ற பிராப்தம்தான் தங்களுடைய எதிர்பார்ப்பு என்று நினைத்து செயல்படுகிறார்கள். அதாவது ஒருவர் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நலன்களுக்கு மறு ஜென்மத்தில் பிராப்தமாக பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால்
கத்தோலிக்கர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், இந்த வாழ்வில் செய்யக்கூடிய நலன்களுக்கு இறந்த பின் கடவுள் நிலைவாழ்வை தர வேண்டும், உண்மையான பிராப்தமாக என்று எதிர்பார்க்கிறார்கள். இதில் எவை உண்மை என்று ஆராய்வதை விட இவற்றில் எது தனக்கு பிடித்திருக்கும் என்றும் தன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக எது இருக்கிறது என்றும் ஒருவர் பார்த்து எது தன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்கின்றதோ அதையே அவரவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் கத்தோலிக்கர்கள் பிராப்தமாக விண்ணுலகில் எதிர்பார்ப்பது கடவுளின் பிள்ளையாக வாழும் நிலைவாழ்வுதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த எதிர்பார்ப்பின்படி இறந்த பின் என்ன நடக்க வேண்டும் என்றால், இந்த இருவிதமான பிராப்தத்தில் நான் எந்த பிராப்தத்தை என் விருப்பத்தால் எதிர்பார்ப்பவன் என்று நான் இறந்ததும் கடவுள் உடனடியாக முடிவெடுத்து பிரிக்க வேண்டும். அதாவது நிலைவாழ்வை பிராப்தமாக கொண்டவர்கள் எல்லாம் தனது வலது பக்கத்திலும், தனக்கு நிலைவாழ்வு வேண்டாம், மாறாக நித்திய சாவு என்ற ஆன்ம சாவை முக்தி என்ற பெயரிலோ வளமை நற்செய்தி நம்பிக்கை என்ற பெயரிலோ நம்பியவர்களும் மத்தேயு 25:33 கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்பாதவர்களும் இடது பக்கத்திலும் நிற்க வைப்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக முதலில் தீர்ப்பிடப்பட வேண்டும். அதன் பின் அவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்பதை பார்த்து பிரித்து தீர்ப்பு நாள் வரும் வரை காத்திருக்க நரகம், உத்திரிக்கும் ஸ்தலம், மோட்சம் போன்ற 3 நிலைகளில் அவர்களுடைய நம்பிக்கையே உண்மையானது என்று நம்பும் சூழலில் அவர்களை கடவுள் வானதுதர்கள் மூலமாக பிரித்து விடுவார். இதுதான் தனித்தீர்வை ஆகும். ஆகையால் சாவிற்கு பின் சம்பவிக்கிறது என்ன என்று கேட்டால் தனித்தீர்வை என்று சொல்ல வேண்டும்.